ஓம் சாந்தி. இன்று 14/7/2024 காலை முரளி அவ்யக்த பாப்தாவதா, அதாவது அவ்யக்த முரளி ரிவைஸ் டேட் 25/11/2000 கொடுக்கப்பட்ட மகா வாக்கியங்கள். இங்கு பாப் சமான், அதாவது இன்றைய அவ்யக்த முரளியில் கேள்வி பதில் தாரணை கிடையாது. தலைப்பு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வரதானமும் ஸ்லோகனும் உண்டு. இன்றைய தலைப்பில் பாப் சமான் ஆவதற்கு 2 விஷயங்களில் திடமாக இருங்கள். ஒன்று, சுவமானத்தில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். அதாவது இந்த தலைப்பில் விளக்கத்தை சொல்கின்றேன். பாப் சமான் ஆவதற்கு என்றால் இறைவனுக்கு சமம் ஆவதற்கு 2 விஷயங்களில் உறுதியாக திடமாக இருங்கள். ஒன்று, சோமானத்தில் இருக்க வேண்டும். சோமானம் என்றால் மரியாதையில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். இன்று பாப்தாதா தனது அன்பிலும் அன்பான, இனிமையிலும் இனிமையான சிறிய பிராமண குடும்பம் என்று கூறலாம், பிராமண உலகம் என்று கூறலாம். அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த சிறிய உலகம் எவ்வளவு விடுபட்டதாகவும், இந்த சிறிய உலகம் எவ்வளவு விடுபட்டதாகவும் இருக்கின்றது, அன்பானதாகவும் இருக்கின்றது. ஏன் அன்பானதாக இருக்கின்றது? ஏனெனில் இந்த பிராமண உலகில் ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷ ஆத்மாவாகும். பார்ப்பதற்கு மிக சாதாரண ஆத்மாக்களாக இருக்கின்றன. ஆனால் அனைத்தையும் விட மிக பெரிய விசேஷத்தா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடம் இருப்பது பரமாத்மாவை தனது தெய்வீக புத்தியின் மூலம் அறிந்து கொள்வதாகும். 90 வயதான வயோதிகராக இருந்தாலும், நோயாளிகளாக இருந்தாலும் பரமாத்மாவை அறிந்து கொள்ளும் தெய்வீக புத்தி, தெய்வீக கண் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு எந்த பிரபல ஐபிகளிடமும் கிடையாது. அனைத்து தாய்மார்களும் இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள்? நடக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் வந்து அறிந்து கொள்ளும் இந்த கண், அறிந்து கொள்ளும் இந்த புத்தி உங்களை தவிர வேறு யாரும் பிராப்தியாக அடைய முடியாது. அனைத்து தாய்மார்களும் இந்த பாட்டு பாடுகிறீர்கள் தானே? நான் பார்த்து விட்டேன், நான் அறிந்து கொண்டேன். தாய்மார்களுக்கு இந்த போதை இருக்கிறதா? கை அசைத்து கொண்டிருக்கிறார்கள், மிகவும் நன்று. பாண்டவர்களுக்கு போதை இருக்கிறதா? ஒருவரை விட ஒருவர் முன்னால் இருக்கிறீர்கள். சக்திகளிடமும் குறையில்லை, பாண்டவர்களிடமும் குறையில்லை. ஆனால் பாப்தாதாவிடம் இந்த குசி இருக்கின்றது. அதாவது இறைவனும் பிரம்ம பாபாவும் சேர்ந்ததுதான் பாப்தாதா. அவரிடம் அதிக குசி இருக்கின்றது. இந்த சிறிய உலகம் எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது. தங்களுக்குள் சந்தித்து கொள்ளும் போதும் எவ்வளவு அன்பான ஆத்மாக்களாக தோன்றுகிறது. ஓம் சாந்தி. வரதானம். இன்றைக்கு தாரணை கிடையாது. வரதானத்தை கொடுக்கின்றார். அமைதிக்கான சாதனங்களின் மூலம் மாயாவை தூரத்திலேயே அறிந்து கொண்டு விரட்டக்கூடிய மாயா ஜீத் ஆகுக. அதாவது அமைதிக்கான சாதனங்களின் மூலம், அமைதி சைலண்ட், வெரி பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த வேர்ல்டு. அமைதிக்கான சாதனங்களின் மூலம் மாயாவை தூரத்திலே அறிந்து கொண்டு விரட்டக்கூடிய மாயா ஜீத். மாயா ஜீத் என்றால் மாயாவை வென்றவர் ஆகுக. ஜீத் என்றால் வென்றவர். மாயாவை வென்றவர் ஆகுக. இதனுடைய விளக்கம், மாயை கடைசி நிமிடம் வரை வரும். மாயை கடைசி நிமிடம் வரை வரும். ஆனால் மாயின் வேலை வருவது உங்களுடைய வேலை தூரத்திலே விரட்டி விடுவது. மாயை வருகிறது, உங்களை அசைக்கிறது, பிறகு நீங்கள் விரட்டுகிறீர்கள் எனில் இதுவும் நேரம் வீணாகிறது. ஆகையால் அமைதிக்கான சாதனங்களின் மூலம் நீங்கள் தூரத்திலேயே இந்த மாயை என்று அறிந்து கொள்ளுங்கள். அதை அருகில் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். இந்த மாயை கிட்டே வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது? இப்போது முயற்சியாளராக இருக்கிறேன் என்று யோசித்தால் இது கூட மாயாவை வளர்க்கிறீர்கள் என்று பொருள். பிறகு களைப்படைந்து விடுகிறீர்கள். எனவே தூரத்திலேயே கண்டறிந்து விரட்டி விடுங்கள். மாயா ஜீத் ஆகிவிடுவீர்கள். அதாவது மாயா என்றால் 5 விகாரங்கள், காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற 5 விகாரங்களைத்தான் மாயை என்று சொல்லப்படுகிறது. மாயை விரட்டி விட வேண்டும், கண்ணில் பார்க்கக்கூடாது என்று
இறைவன் கூறுகின்றார். ஸ்லோகன்: சிரேஷ்ட பாக்கிய ரேகைகளை வெளிப்படுத்துங்கள். சிரேஷ்ட அதாவது உயர்ந்த பாக்கிய ரேகைகளை வெளிப்படுத்துங்கள். பழைய சம்ஸ்காரங்களின் ரேகை அமிழ்ந்து விடும். பழைய சம்ஸ்காரங்களின் ரேகை அமிழ்ந்து விடும். அதாவது உயர்ந்த பாக்கிய ரேகைகளை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் என்றால் பழைய சம்ஸ்காரங்களின் ரேகை அழிந்துவிடும், அமிழ்ந்து மெர்ஜ் ஆகிவிடும் என்று அழகாக இந்த முரளியில் சொல்கின்றார். இது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அவ்யக்த முரளி. இந்த முரளியை படித்து நல்ல 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 இது பண்ண வேண்டும். திருப்பி திருப்பி படிக்க வேண்டும். நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கின்ற போது உங்களுக்கு மனதில் நல்ல பதிவாகும். இதை ஏன் படிக்க சொல்லுகின்றேன் என்றால், இதை படிக்கின்ற போது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற குழப்பங்கள், பல பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு, ஒரு தீர்வு கிடைக்கும். அருமையான தீர்வு இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். என் நம்பிக்கை முதலில் நம்ப வேண்டும். நம்பினால் முன்னேற்றம் தான். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை கட்டுப்படுத்துகின்ற பொறுப்பு இறைவனுக்கு. நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. நாம் அவரிடம் சரண்டர் ஆக வேண்டும். என்னை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று இறைவனிடம் சமர்ப்பித்து விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டு வரலாம். அருமையான வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் இந்த வாணியில் மிகவும் சிறப்பாக இறைவன் மகா வாக்கியங்களை கொடுக்கின்றார். படியுங்கள். படித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வருகின்ற இன்னல்களை தீர்க்க வேண்டும். எல்லா வகையிலும் எல்லோரும் இன்புற்று வாழ நாமும் இன்புற்று வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக இருங்கள். திருப்பி திருப்பி படியுங்கள். புரியவில்லை என்றால் இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.